பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். முக்கிய செய்திகள். ரூபாய் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. அடேங்கப்பா, 300 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள். இந்த திமுகவுக்கு இதாங்க வேலை. பாரு, இப்போ எங்க அண்ணா அண்ணாமலை, எங்க அக்கா குஷ்பு, இவங்களாம் இப்ப இதெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. ரோட்ல உருண்டு பிறண்டு இப்ப போராட்டம் பண்ண போறாங்க பாருங்க. திமுக என்ன கதிக்கு ஆகுறாங்க பாரு. திமுக ஆட்சி வந்தாலே இப்படிதான்ப்பா. என்னது, திமுக இல்லையா, தமிழ்நாட்டிலே இல்லையா? அட, நம்ம பொற்கால ஆட்சி நடக்கக்கூடிய குஜராத்லயா? குஜராத்ல போய் 300 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் சிக்கி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு குஜராத் போதைப் பொருளுடைய ஒரு முழு தலைமையகமாக தான் அங்க செயல்பட்டு இருக்குது. இப்போ நேற்று நடத்தப்பட்ட ரெய்டு, என்சிபி சார்பில் நடத்தப்பட்ட அந்த ரெய்டுல குஜராத்ல இருக்கக்கூடிய முக்கியமான லேப் கைப்பற்றப்பட்டிருக்கு. வெறும் போதைப் பொருள் அந்த இடத்துல ஹார்பர்ல பிடிச்சாங்க, அதானியோட ஹார்பர்ல மாட்டிச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் மாதிரி ஒரு பெரிய லேப். இந்த விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி அவருடைய வீட்டுக்கு கீழே ஒரு பெரிய லேப் வச்சிருப்பாரு. நல்ல மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு பெரிய அளவுல லேப்ல வச்சு போதைப் பொருள் தயாரிப்பாங்க. அந்த மாதிரியான லேப்லாம் நம்ம எல்லாம் சினிமால பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இதெல்லாம் குஜராத்ல உண்மையாலே நடந்துட்டு இருக்குது. குஜராத்லயுமே கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ராஜஸ்தான்ல இங்கேயுமே கைப்பற்றப்பட்டிருக்கு. டோட்டலா 3 லேப் கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த லேப்ல போதைப் பொருள் பல வகையில இந்த மாதிரி பல கிலோ கணக்கில் இங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு இந்த தகவல் 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இருந்தாலுமே அண்டர் கவர்ல இது சம்பந்தமான ஆபரேஷன் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமா முழு டீட்டெயில் தெரியணும், மொத்த ஆதாரத்தோட கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமா அவங்க எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணி கையும் களவுமா இப்ப நேத்து காலையில 4 மணிக்கு போய் பிடிக்கிறாங்க. குஜராத்துடைய காந்தி நகர் பகுதி, அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு லேப், அதை கைப்பற்றாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜலோர் பகுதி, ராஜஸ்தானுடைய ஜோத்பூர் பகுதி, இந்த 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய 3 லேப் எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்குது அந்த லேப். இப்போ இந்த இடத்துல கைப்பற்றப்பட்ட பொருள் மட்டுமே மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிக மோசமான போதைப் பொருள் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் அங்க கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த போதைப் பொருள் இருக்கக்கூடிய பொருட்கள் 149 கிலோவுக்கு மெஃபட்ரான் கைப்பற்றப்பட்டிருக்குது. இந்த மெஃபட்ரான் 149 கிலோல தூளாவும் கைப்பற்றிருக்காங்க, திரவமாவும் கைப்பற்றிருக்காங்க. அதே மாதிரி 50 கிலோவுக்கு எஃபெட்ரின் மருந்துகள் அங்க கைப்பற்றப்பட்டிருக்கு. 200 லிட்டர் அளவுக்கு அசெட்டான் மருந்து, இது எல்லாமே மொத்தமா கைப்பற்றப்பட்டிருக்கு. டோட்டல் இதோட மதிப்பு 300 கோடி. இப்போ இது இந்த விக்ரம் படத்துல வர மாதிரி கதை தான் இது. இதை வச்சு இன்னும் பல கோடி கணக்கில் இவங்களால போதைப் பொருள் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது சார்ந்த விஷயங்கள் படிக்கும் போது அதோட விவரங்கள் தெரிய வருது. அப்போ இந்த குஜராத்ல தொடர்ந்து பாருங்களேன், குஜராத்ல நடக்கக்கூடிய எல்லாமே இந்த போதை மருந்துடைய ஒரு தலைமையகமா செயல்பட்டு இருக்குது. அதுவும் அமித்ஷா, இப்ப அமித்ஷாவோட தொகுதியா இருக்கக்கூடிய காந்தி நகர், இப்பவும் அமித்ஷா அங்கதான் போட்டிடுறாரு. அந்த இடத்துல இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் சிக்கப்படுது. இன்னும் இதுல தேடும் போது ராஜஸ்தான்ல 2 இடத்துல பிடிச்சாச்சு, குஜராத்துடைய காந்தி நகர்ல கைப்பற்றியாச்சு. இப்ப இதுல இன்னும் தேடும் போது குஜராத்துடைய அந்த 7 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த 7 பேரை கைது செய்யும் போது அவங்க என்ன சொல்றாங்க, குஜராத்துடைய அம்ரேலியிலையும் இதே மாதிரி ஒரு லேப் ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. இப்ப உடனே அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குஜராத்துடைய அம்ரேலி பகுதிக்கு இப்ப போயிருக்கிறாங்க. அம்ரேலி பகுதியில ரெய்டு நடத்தும் போது இன்னமும் அதிகமா அங்க சிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போடப்படுது. இப்போ இது சம்பந்தமான அந்த கிங் பின், இதோட ஹெட்டா இருக்கக்கூடிய நபர், அவர் சம்பந்தமான தகவல்கள் இப்ப சேகரிச்சு வச்சிருக்காங்க. அவருமே கூடிய சீக்கிரம் நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 7 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுல அதுல முக்கியமான 2 நபர்கள், ராஜ் புரோஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், எனானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த எனானி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவரு 2015 ஒரு முறை இவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டு 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறாரு. 7 வருஷம் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப இப்படி 300 கோடி 400 கோடி அளவுக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல் எல்லாமே தொடர்ந்து இவங்க நடத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இல்ல, இங்க நம்ம என்ன கேட்கிறோம், இது தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரம், இந்த நேரத்துல மட்டும் பாஜக ஆட்சி செய்யாத ஒரு மாநிலத்துல இது மாதிரி கைப்பற்றப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் வானத்துக்கு பூமிக்கு ஆடி இருப்பாங்க. அதை மட்டுமே வச்சு இந்தியா முழுக்க ஒரு பிரச்சாரத்துக்கான யுக்தியா நீங்க கையாண்டு இருப்பாங்க. ஆனா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய, பாஜக கோட்டையா கருதக்கூடிய இடங்கள், இந்த குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, இது மாதிரியான இடங்கள்ல இது மாதிரி தொடர்ந்து போதைப் பொருள் கைப்பற்றப்படும் போது இந்த கூட்டமே ஒட்டுமொத்தமா வாயடிச்சு போயிருது. ஒருத்தர் கூட வாயை திறக்க மாட்டாங்க. இன்னொரு சிலர் கொஞ்சம் இவங்க அரசியல் தந்திரமா என்ன பயன்படுத்துறாங்க தெரியுமா,
நாங்க அந்த அதிகாரிகளை நாங்க பாராட்டுறோம் பாத்தீங்களா, எங்க ஆட்சி நடக்கிற இடத்துல எப்படி நாங்க அரெஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. இதுவே இவங்க ஆட்சி செய்யாத ஒரு இடத்துல கைப்பற்றப்பட்டுச்சுன்னா அந்த மாநிலமே போதை மாநிலம், அந்த அரசு அதுக்கு உடந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனா இவங்க ஆட்சியில நடந்துருச்சு அப்படின்னா அந்த அதிகாரிகளை நாங்க பாராட்டுறோம், எங்கள் அரசு எவ்வளவு துணிச்சலாக இருக்கிறது பார்த்தீர்களான்னு சொல்லி ஊரெல்லாம் உருட்ட வேண்டியது. இப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எப்படியெல்லாம் போதை மருந்து கைப்பற்றப்படுங்கிறத கடந்த 1-2 மாசத்துல நடந்த நிகழ்வுகள் மட்டும் பாருங்களேன். பிப்ரவரி 21 மகாராஷ்டிராவுடைய புனேல நடந்த சம்பவம். 3500 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது வந்து 1800 கிலோ அளவுக்கு அங்க போதைப் பொருள் இருந்திருக்குது. இது சம்பந்தமா புனேல ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த 3500 கோடி ரூபாய் அளவிலான இந்த போதைப் பொருளை வந்து லண்டனுக்கு கொண்டு போறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உணவுப் பொருளை வச்சு பேக் பண்ணி அது மூலமா லண்டனுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு இருக்கும்போது நார்காட்டிக் பியூரோக்கு இது சம்பந்தமான தகவல் தெரிஞ்சோன்னே அது சம்பந்தப்பட்ட கூட்டத்தை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இது நடந்தது பிப்ரவரி 21. அதே பிப்ரவரியில 28 நடந்தது குஜராத்ல நடந்த சம்பவம். 3300 கிலோ அளவுக்கான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுச்சு. அதோட மதிப்பு 2000 கோடி ரூபாய் அளவிலான மதிப்பு. இப்படி குஜராத்ல ஒரு பக்கம், மகாராஷ்டிராவில் ஒரு பக்கம், ராஜஸ்தான்ல ஒரு பக்கம், இதெல்லாமே இந்த நான் சொல்ற இந்த பிப்ரவரி இந்த டைம்ல நடந்த சம்பவங்கள். பிப்ரவரி 15 உள்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு தகவல் ஒன்று வெளியிடுறாங்க. உள்துறை இணை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்ஷ் சங்கவி அவரு இது சம்பந்தமான விவரம் சொல்றாரு. குஜராத்ல கடந்த 2 வருஷத்துல மட்டுமே 5956 கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சகமே சொல்லுது. குஜராத் அமித்ஷாவுடைய கோட்டையா இருக்கக்கூடிய குஜராத்ல மட்டுமே கடந்த 2 வருஷத்துல 5956 கோடி ரூபாய் அளவுக்கு அங்க போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்குன்னா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போதை விஷயங்களுக்கும் இந்த குஜராத் தான் ஒரு தலைமையகமா இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இதுல மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இதுல நான் சொல்றது எல்லாமே இந்த பிப்ரவரியில நடந்தது மட்டும் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் நியூ இயர் டைம்ல பல ஊர்கள்ல கைப்பற்றப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நியூ இயர் டைம்ல எத்தனையோ போதைப் பொருட்களை கைப்பற்றுச்சு, அதை நம்ம லிஸ்ட்ல சேர்க்கல. 2021 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதானியோட முந்த்ரா ஹார்பர்ல கைப்பற்றப்பட்டுச்சு, அதை நம்ம லிஸ்ட்ல எடுக்கல. வெறும் இந்த பிப்ரவரியில நடந்த விஷயத்தை மட்டும் பார்த்தோம்னாலே இவ்வளவு போதைப் பொருள் விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா வந்து இந்த மியாவ் மியாவ்னு சொல்லக்கூடிய இந்த போதை தான் இந்த குஜராத்லயுமே ராஜஸ்தான்லயும் மும்பைல இந்த மியாவ் மியாவ்னு சொல்லக்கூடிய போதை தான். அது ஒரு வகையான போதைன்னு சொல்றாங்க. அது வந்து கிட்டத்தட்ட அடிமையாக்கி வச்சிருது. அதை அந்த பல்லுல வச்சு ஒரு வகையான போதைன்னு சொல்றாங்க. மும்பையில மட்டுமே போதைப் பொருள் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அதுல 80% பேர் இந்த மியாவ் மியாவ் வகையான இந்த போதைப் பொருள் தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு அவங்களை அடிமைத்தனம் ஆக்கிறது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான விவரங்கள் சொல்றாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளவு மோசமான போதைப் பொருள் இத்தனை கோடி கணக்கில் கைப்பற்றப்படுது. அதுக்கான ஒரு லேப் அமைச்சு அந்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனா இவங்க யாருமே வாயை கூட திறக்கல. ஏன் மோடி போற இடமெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்கள்கிட்ட வந்து பிடிங்கி முஸ்லிம்கள் கொடுத்துருவாங்க இப்படி எல்லாம் விஷம பிரச்சாரம் பண்றாரு. அந்த மோடி இந்த குஜராத்ல நடக்கக்கூடிய போதைப் பொருளை பத்தி ஒரு மூச்சு திறக்கல, ஒரு வாயை திறந்து பேச மாட்டாரு. அமித்ஷா போராட்டம்லாம் இடஒதுக்கீடு நான் ரத்து பண்ணிடுவோம், முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவோம்னு பேசுறாரு. அவருமே வாயை திறக்க மாட்டாரு. ஆனா இதுவே இது தமிழ்நாட்டில் நடந்தா என்ன பேச்சு பேசியிருப்பாங்க. ஒன்னால தமிழ்நாட்டில் இந்த ஜாஃபர் சாதிக்னு ஒரு நபருடைய சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் டெல்லியில கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு, அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பாஜக கும்பல் பிரச்சாரம் முழுக்கவே அதை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பிரச்சாரத்தில் பார்த்தோம்னா மோடி வந்து மார்ச் 4 கடந்த மார்ச் 4 சென்னைக்கு வந்திருக்கும் போது ஒய்எம்சி மைதானத்தில் அந்த மாநாடு நடந்துச்சு. அங்க வரும்போது மோடி பேசுறாரு, தமிழ்நாட்டில் வந்து போதை பழக்கம் ரொம்பவே அதிகமாகி போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்க வந்து தங்கு தடையின்றி போதை வந்து புழக்கத்துல வந்துருச்சு. இதுக்கு வந்து அரசு சார்ந்தவங்க, அரசு ஆட்சி செய்யக்கூடியவங்க இதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. அவங்க உடந்தையா இருக்கிறதாலதான் இந்த அளவுக்கு போதை இங்க வந்து ரொம்ப மோசமா இருந்துகிட்டு இருக்குது. இந்த போதை வந்து நம்மளுடைய சந்ததிகளை வீணடிக்கிறது அல்லவா, நம்மளுடைய குழந்தைகளை வீணடிக்கிறது அல்லவா, இதை நம்ம தடுக்க வேணுமா? அதனால இந்த போதை கலாச்சாரங்களை, போதையை தடுக்கணும்னா நீங்க பாஜகவை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மோடி மார்ச் 4 தான் தமிழ்நாட்டில் பேசினாரு. தமிழ்நாட்டில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து அரசு துணை போது, திமுக துணை போது, குழந்தைகளை காப்பாற்றணும் இவ்வளவு டைலாக் பேசினாரு. குஜராத்ல தினம் அங்க கைப்பற்றப்படுது. பல டன் கணக்கில் அளவுல போதைப் பொருட்கள், பல்லாயிரம் கோடி அளவுல கைப்பற்றப்படுது. மோடி வாயை திறந்து பேச மாட்டாரு. அப்ப இங்க தமிழ்நாட்டில் ஒரு தடவை கைப்பற்றப்படக்கூடிய ஒரு போதைப் பொருளுக்கு ஆளக்கூடிய அரசு தான் பொறுப்பு அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, இங்க குஜராத்ல ஒவ்வொரு முறை இத்தனை ஆயிரம் கோடியில கைப்பற்றப்படுது, அதுக்கு யார் பொறுப்பு? இத்தனை வருஷமா மோடியோட காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜக ஆட்சி செய்யறாங்க. அப்ப அந்த பாஜக அரசு தான் அதுக்கு துணை போதா? இல்ல அந்த இன்னைக்கு கைப்பற்றப்பட்டது காந்தி நகர் தொகுதி, காந்தி நகர் அமித்ஷாவுடைய நாடாளுமன்ற தொகுதி. அப்ப அமித்ஷாவுக்கு இதுல ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்படி எல்லாம் அவங்களால கேள்வி கேட்க முடியுமா?
இப்போ தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அக்கறைப்படுறீங்களே, தினம் தினம் கைப்பற்றப்படுத குஜராத்ல அந்த இப்போ குஜராத் குழந்தைகளுக்கு மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே பாஜகவை நோக்கி, குறிப்பா மோடியை நோக்கி இந்த கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. மோடி மட்டும் பேசல, இதை அண்ணாமலை எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் இதெல்லாமே. ஜி இந்த மாதிரி ஜி மோடி இங்க வந்து போதைப் பொருள் இருக்கு ஜி, நீங்க பேசுங்க ஜின்னு சொல்லி அண்ணாமலை எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் இதெல்லாமே. அதே அண்ணாமலை இப்பதான் பேசினாரு, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேசினாரு, தமிழ்நாட்டில் வந்து போதை ரொம்ப அதிகமாயிருச்சு, கஞ்சா பொருட்கள் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்லி இப்ப 5ஆம் தேதி இந்த ஏப்ரல் 24ஆம் தேதி தான் அண்ணாமலை ஒரு இடத்துல பேசினாரு. ஆனா இங்க குஜராத்ல இவ்வளவு பெரிய விஷயம் கைப்பற்றப்பட்டிருக்குது, அண்ணாமலை ஆலயங்கானா எங்க போனாருன்னு சொல்லி தெரியல. தமிழ்நாட்டில் கஞ்சா வந்து அதிகமா கிடைக்குதான். இத்தனைக்கு தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா விற்பனை நடக்கும், ஆனா இங்க வந்து கஞ்சா உற்பத்தி அளவு கிடையாது. ஆனா உத்தரப்பிரதேசோட நிலைமை என்ன? சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன், அவர் உத்தரப்பிரதேசத்துல போய் பல இடங்கள், அங்க ஸ்கூல் எந்த லட்சணத்துல இருக்குது, தெரு எந்த லட்சணத்துல இருக்கு, ரோடு எந்த லட்சணத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு விளாக் வீடியோ போடுறாரு. அதுல அவர் பல இடங்களை காட்டும் போது பல இடங்கள்ல கஞ்சா பயிர் போட்டு வளர்க்குறான். எப்படி நம்ம ஊர் பக்கம் முருங்கை செடி, கீரை செடி வளர்ப்போமோ அந்த மாதிரி கஞ்சா செடி அங்கங்க வளர்த்துட்டு இருக்கிறான். இந்த அளவுக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை வச்சுக்கிட்டு இந்த அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாட்டுல போதை பழக்கம் அதிகமாயிருச்சு, அதுவும் திமுக வந்ததுக்கு அப்புறம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி அண்ணாமலை உருட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஆளே காணோம். இதோட எங்க அக்கா குஷ்பு பார்க்கணுமே, அக்காவும் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றது என்ன, அவங்க ஹஸ்பண்ட் சுந்தர்சி ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு குஜராத்ல மாட்டினதுக்கு அப்புறம் அக்கா எங்க போனாங்கன்னு தெரியல, தலைமறைவாதான் ஆயிட்டாங்களா சொல்லி தெரியல. குஷ்பு சொன்னாங்க, இந்த மாதிரி ஜாஃபர் சாதிக்கு இந்த போதைப் பொருள் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு போதைப் பொருளா நடக்கணும், இது வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து அமைதியா இருக்கிறது, இது தமிழ்நாட்டுக்கு அவமானம், அவரது மௌனம் அவமானம், ரைமிங் எல்லாம் அக்கா டைலாக் பேசினாங்க. அதுவும் அக்காவுக்கு எப்பவுமே தமிழ் வராது, அந்த முறை தமிழ்ல எழுதிலாம் கண்டனம் தெரிவிச்சாங்க நம்ம குஷ்பு அக்கா. இப்போ இவ்வளவு பெரிய போதைப் பொருள் சிக்கி இருக்குது, அக்கா தேசிய மகளிர் ஆணையத்துல இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. ஆனா எங்க அக்காவே ஆளகானா, அக்கா சொல்லி பிரச்சாரம் பண்ண வந்து எங்க சுந்தர்ஜி எங்க போனாரு தெரியல, அரண்மனை பார்ட் 4 ஷூட்டிங்ல ஏதாவது இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல, குஷ்புவே காணோம். இதுல என்னைக்கும் இல்லாத ஒரு கூத்தா எல்முருகன்லாம் வந்து பேசினாரு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் எல்முருகன் அங்க நீலகிரி பகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது எல்முருகன் பேசினாரு, தமிழ்நாட்டுல போதைப் பொருள் ரொம்ப அதிகமாயிருச்சு, பாஜக வந்ததா எல்லாத்தையும் நாங்க சரி பண்ண முடியும், பாருங்க நாங்க வந்து எப்படி பண்ண போறோம் பாருங்கன்னு எல்முருகன் இப்பதான் ஒரு உருட்டுனாரு. இந்த எல்முருகன் எங்க இத்தனைக்கும் ஒன்றியத்துல இணையமைச்சர் பொறுப்புல இருக்கிறாரு. இந்த எல்முருகனாச்சும் குஜராத்துக்கு போய், உத்தரப்பிரதேசல போய், இந்த ராஜஸ்தான்ல போய் ஏதாவது ஒரு நியாயம் கேட்பாரா அப்படின்னா வாயே திறக்க மாட்டாங்க. இப்படி இந்த போதை மாதிரி முக்கியமா தடுக்க வேண்டிய இது மாதிரியான விஷயங்களை தடுக்கிறத விட்டுட்டு பாஜக எதை போய் தடுக்கிறாங்க தெரியுமா? எதுல போய் அவங்க ஆக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அசாம்ல இன்னைக்கு வந்து அங்க மக்கள் கிட்ட போய் மிரட்டுறது, அந்த மக்களை ஓட்டு போட விடாம ஆக்குறது, இதுலதான் அவங்க முழு கவனமா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நம்ம அசாம்ல இப்ப 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கும்போது அசாம்ல இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு சில இடங்களுக்கு மட்டும் தான் இப்ப தேர்தல் நடந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அதுல சில்சார் பகுதி, கரீம்கஞ்ச் தொகுதி, இதெல்லாம் வந்து அதிக அளவுல முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடங்கள். இப்ப இந்த இடத்துல ஓட்டு போடுறதுக்காக பல இடங்களுக்கு போன புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ எங்கெங்கயோ போனாங்க. அவங்க ரிட்டர்ன் ஓட்டு போடலாம்னு சொல்லி ஊருக்கு வராங்க. அவங்க வரும்போது பல ரயில்கள் ரத்து பண்ணப்படுது, 2 நாளைக்கு ரயில் ரத்து பண்ணப்படுது, மழை பெய்யுது, புயல் அடிக்குது, தண்டவாளம் சரியில்லை, இப்படி பல காரணங்கள் சொல்லி பல ரயில்கள் ரத்து பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் அந்த தொழிலாளர்கள் ட்ரெயின் எங்கேயோ தூரத்துல நிக்குது, 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் போதும் அங்கேயுமே நடுவில் இறங்கி காட்டுக்குள்ள இறங்கி ஏதோ வண்டியை பிடிச்சி லாரியை பிடிச்சி அவங்க வந்து அங்கிருந்து ஓட்டு போட்டாங்க. அவங்க பல மீடியாக்கள் போய் பேட்டி கொடுக்கும்போது, நாங்க ஓட்டு போட விடாம இவங்க தடுக்க பாக்குறாங்க, நாங்க இவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டோம்னு இவங்க பயந்து எங்களை தடுக்க பாக்குறாங்க, இருந்தாலும் நாங்க வந்து ஓட்டு போட்டோம்னு சொல்லி அதுல வந்து அந்த ரயில்ல வந்து பல பயணிகள் சொல்றது நம்மளால பல மீடியாக்களை செய்தி பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒரு பக்கம் ரயில் மூலியமா இப்படி தடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா, அடுத்த சம்பவம் பாருங்க, அசாம்ல இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் மூலியமா வந்து இன்னைக்கு அபிஷியலா வந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை மிரட்டுறாங்க. ஒழுங்கா நீங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடணும், நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடலன்னா உங்க வீடெல்லாம் புல்டோசரை வந்து இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பாஜகவோட எம்எல்ஏ, வனத்துறை பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் வந்து அந்த மக்களை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. பாமர மக்கள் எல்லாம் அந்த காட்டுல வாழக்கூடிய சாதாரண ஜனங்க அவங்கள போய் இன்னைக்கு மிரட்டிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய எம்எல்ஏ, அசாம் பாஜக எம்எல்ஏ இருக்கக்கூடிய விஜய் மல்லக்கர், அவர் பேசக்கூடிய ஒரு வீடியோவுமே இன்னைக்கு வைரலா இருக்கு. அந்த வீடியோ இன்னைக்கு நம்ம காட்டினோம்னா யூடியூப் சார்பில் வயலன்ஸ் சொல்லி வந்துடும், அதனால அந்த வீடியோ காட்ட முடியல. அந்த பாஜக எம்எல்ஏ அந்த மீட்டிங்ல பேசுறாரு, ஒழுங்கா பாஜக ஓட்டு போடணும், இல்லைன்னா நீங்க யாருமே இங்க இருக்க முடியாது, உங்க வீடெல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சிரும் சொல்லி ஒரு மேடையில காவி கலர் ஜுப்பா போட்டுக்கிட்டு அந்த பாஜக எம்எல்ஏ பேசுறாரு. அது இல்லாம வனத்துறை சிறப்பு தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய எம்.கே. யாதவ், இந்த எம்.கே. யாதவ் வந்து வனத்துறையில முக்கியமான செயலாளராக இருக்கிறாரு. அந்த வனத்துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டுக்கிட்டு இந்த கிராம மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் நல்ல ஒரு பிளாக் ஸ்காட் மாதிரி அந்த பிளாக் கலர் சஃபாரி போட்டுக்கிட்டு
அந்த ஊர்ல போய் மிரட்டுறாங்க, ஒழுங்கா வந்து எல்லாரும் பாஜகவுக்கு ஓட்டு போடணும், அப்படி ஓட்டு போடலைன்னா நீங்க யாருமே இங்க இருக்க முடியாது, எல்லா வீடையும் இடிச்சு தரமாட்டமாக்கிறோம் சொல்லி அந்த அப்பாவி மக்களை போய் மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அந்த மக்கள் போய் முறைப்படி அவங்களோட ஜனநாயக கடமை நியாயமான முறையில ஓட்டு போட்டு முடிச்சுட்டு போலீஸ்க்குள்ளேயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க வாழ்ற இடத்துல வந்து எங்களை இப்படி எல்லாம் மிரட்டுறாங்க, இந்த அதிகாரிகள் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 9 பேர் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு. அதுல யார் யார் வந்து மிரட்டாங்கன்னு சொல்லி ஒரு 9 பேரோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல அந்த வனத்துறையோட சிறப்பு தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய MK யாதவ், இந்த MK யாதவ் அந்த 9 பேர்ல ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்களோட கவனம்லாம் என்ன, ஒரு பாமரன், ஒரு அப்பாவி, அந்த முஸ்லிம்களை அடிச்சு ஏமாத்திரலாம், அவன் வீட்டை இடிச்சு ஏமாத்திரலாம், இதை காட்டி இந்துக்களோட ஓட்டு வாங்கிடலாம்னு சொல்லி இதுல மட்டுமே தான் இவங்களோட கவனம் இருக்கே தவிர, இங்க நாளுக்கு நாள் டன் கணக்கில் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டாலோ அதனால எவ்வளவு சீரழிஞ்சு போனாலோ இவங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லாம இருக்கிறதாலதான் இந்த வட மாநிலங்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இன்னமும் கற்காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இதுல ஒரு பெரிய வைத்தறிச்சல் என்ன தெரியுமா, இப்படி எல்லாம் அராஜகம் நடக்கும்போது கூட இந்த தேர்தல் ஆணையம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்படி போய் ஒரு கிராம மக்களை போய் மிரட்டுறாங்க, தேர்தல் ஆணையத்துல இருந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே காணா. மோடி இவ்வளவு ஓப்பனா வன்மமான பேச்சு பேசுறாரு, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வந்து பேசுறாரு, இப்படி எல்லாம் ஒரு மதத்தை சீண்டி விட்டு ஒரு மதத்துக்கு எதிரான கருத்துக்கள் பேசுறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு சொல்லி அந்த தகவலே காணாம். அப்போ இந்த மாதிரி நேரத்துல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தேர்தல் ஆணையம் எடுத்த செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும், இன்னைக்கு குஜராத், ராஜஸ்தான் மாதிரியான பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தொடர்ந்து இது மாதிரி போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுது, அந்த ஆட்சியோட அழகு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.